வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை பிரியாணி. ஒரு அழாக்கு அரிசியை கிண்ணத்தில் போட்டாங்க. இஞ்சி பூண்டு பாருங்க, இஞ்சி பூண்டு உரல்ல போட்டு இடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம் நீட்டு நீட்டாக 2 எடுத்துக்கோங்க. ஊற வச்ச கொண்டக்கடலை முதல் நாள் ராத்திரியே ஊற போட்டுருணும். இப்போ மிளகா பொடி, தனியா பொடி, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வெண்ணெய், கரம் மசாலா, அதுக்கப்புறம் தயிர். இதெல்லாம் தேவையான பொருள். இப்போ பாருங்க, பூண்டையும் இஞ்சியையும் நல்லா உரல்ல போட்டு நல்லா நசுக்கு 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 நசுக்கிட்டாங்க. இப்போ குக்கரில் வெண்ணெயை போடுறீங்க. நல்லா உருகணும். நல்லா உருகின பிறகு வெங்காயம் நறுக்கி வச்ச நீட்டாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்ல ஒரு பெரட்டணும். இந்த கொண்டக்கடலை நீங்கள் ஊற வச்சுருந்தீங்க இல்லையா நைட்டு, அது குக்கரில் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு 5 சவுண்டு விடணும். விட்டு வேக வைக்கணும். அதை தான் இதில் சேர்க்க போகிறோம். நம்ம தேவையான உப்பு பண்ணுங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வெரைட்டியாக பண்ணாதான் பசங்க சாப்பிடும். இதெல்லாம் ஹோட்டலில் தான் கிடைக்கும்னு இல்லை, வீட்லேயே அழகாக பண்ணலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டாங்க. ஒரு பெரட்டலாம். பேச்சுலர்ஸ்லாம் அழகாக பண்ணலாம் இதை பார்த்துட்டு. பேச்சுலர்ஸ், விமென்ஸ். அது மேலே பாருங்கள், தக்காளி தூவியாச்சு. இன்னும் நல்லா பெரட்டுறாங்க. பெண்கள், பேச்சுலர்ஸ், அதுக்கப்புறம் எல்லாருமே பண்ணலாம். அரிசி ஊற வச்சிருக்கிறது 1/2 மணி நேரம். இங்கே பாருங்கள், மஞ்சப்பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, இதெல்லாம் உள்ளே போட போகிறோம். மிளகா பொடி நீங்கள் காட்டுறாங்க பாருங்கள். மிளகா பொடி 2 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ போட்டுக்கோங்க. தனியா பொடி 2 ஸ்பூன். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறணும். வெங்காயம் கூட நல்ல, இப்போ பாருங்கள், கொண்டக்கடலை போடுறாங்க. வேக வச்ச கொண்டக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. புரோட்டீனு, ஃபைபர். வெறும் சுண்டல் கொடுத்தா பசங்க சாப்பிடாது. இது மாதிரி சாதத்தில் போட்டு கொடுத்தா நிச்சயமாக சாப்பிடுவாங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் வந்த பிறகு தான் தக்காளி போடணும். அதை சொல்ல மறந்துட்டேன் அதுக்கு முன்னாடி. இப்போது பச்சை மிளகா போடுறாங்க 2. அடிக்கடி இந்த மாதிரி ஐட்டமை பண்ணுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் சத்து. இஞ்சி பூண்டு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இஞ்சி பூண்டை இடித்தாங்க இல்லையா அந்த உரலில், அதை போட்டு நல்லா கலர்றாங்க. எல்லாமே மருத்துவ குணம்தான். ஹோட்டலில் நான் சாப்பிட வேணான்னு சொல்லலை. இப்போ பாருங்கள், அரிசி போடுறாங்க. அந்த 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க இல்லையா அரிசி. அதாவது 3 பேர்னால் ஒரு ஆழாக்கு. இப்போ ஒரு 4 பேர் அப்படி இருந்தால் 2 ஆழாக்கு எடுத்துக்கோங்க. 4-5 பேர் இருந்தால் நல்லா அரிசி போட்டு நல்லா ஒரு பெரட்டணும். அதான் ஹோட்டல் சொன்னேன் இல்லையா, அங்கே போய் சாப்பிட்லாம். இல்லைங்களே, எப்போது போய் சாப்பிட்லாம். இங்கே 2 ஸ்பூன் ஊற்றுறது. இப்போ தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு பெரட்டணும். இங்கே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா அங்கே 4 ஸ்பூன் ஊற்றுவான். உடம்புக்கு தான் கெடுதல் ஹோட்டலில். நம்மனா பார்த்து பக்குவமாக பண்ணுவோம். உடம்புக்கும் எதுவும் தீங்கு இல்லை. அதனால் வீட்டிலையே பண்ணுறது தான் ஹெல்த்தி. நல்லா கொதிக்கணும். நெய் விடுறாங்க பார்த்தீங்களா, 2 ஸ்பூன் விடுறாங்க. எதுக்கு இதுன்னா, ஓவர் காரம் இருக்கும். சில பேருக்கு காரம் ஒத்துக்காது. கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் காரம். நல்லா கிளறணும். கொத்தமல்லி பிச்சு போட்டிருக்காங்க. நல்ல வாசம் வரும். கொத்தமல்லியும் மருத்துவ குணம்தான். சமையல்லையே கடவுள் நமக்கு நிறைய மருத்துவ குணத்தை கொடுத்துருக்காரு. நம்ம எக்ஸ்ட்ராவாக மெடிக்கல் ஸ்டோர்லலாம் எதுவும் வாங்க வேண்டாம். தயிர் ஊற்றுறாங்க பாருங்கள், ப்ரோபயோட்டிக். வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா ஆகும். இதெல்லாம் சேரணும் உடம்புல. இன்னொரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள், பபுள் வருது பாருங்கள். நல்லா வேகுது. நல்லா பபுள் வரணும். நல்லா கிளறி விடுங்க அப்பப்போ. என்ன, இப்போ குக்கரை மூடியாச்சு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஒரு சவுண்டு மட்டும்தான் வரணும். ஒரு சவுண்டுக்கு மேலே விடாதீங்க. இப்போ ராய்த்தா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நறுக்கின வெங்காயத்தில் தயிர், நல்ல கெட்டி தயிர். ப்ரோபயோட்டிக்னு சொன்னேன் இல்லையா, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. நல்லா கிளறி இப்போது ஹாட் பேக்கில் போடுறாங்க. எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குப்பா. இப்போவே வாசம் தூக்குது. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள்லாம் பண்ணி
எனக்கு கமெண்ட் சொல்லணும். லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா எல்லாம் பண்ணுங்க. அப்பதானே எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். சரியா? வீட்ல இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். பேச்சுலர்ஸ், அப்புறம் பெண்கள், அப்புறம் கணவன்மார்கள் எல்லாருமே பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். நல்ல ருசியா இருக்கும். ஜம்முன்னு பண்ணி, ஜம்முன்னு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.